இருக்கு. இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days, 24-month no cost EMI up to 12,000 upgrade offer. அன்பு வணக்கங்கள். வரவிருக்கக்கூடிய சனிப்பெயர்ச்சி மார்ச் 29 சனிப்பெயர்ச்சி வரப்போகுது. இந்த சனிப்பெயர்ச்சி எல்லாருடைய வாழ்க்கையிலும் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்துது, 12 ராசிகளுக்கும் உண்டான பலாபலன்கள் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் இன்னைக்கு விவாதிக்க போகிறோம். இந்த உரையாடலில் நம்ம கூட யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி அவர்கள், தெய்வீக ஜோதிடர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள், நல்வாழ்க்கை ஜோதிடர் முகுந்தன் முரளி அவர்கள், ஜோதிட கலையரசி வித்யா அவர்கள் இணைந்துள்ளார்கள். எல்லாரையும் வரவேற்றுட்டு இந்த நிகழ்வுக்குள்ளே போகலாம். வணக்கம். முதல்ல நம்ம ஒவ்வொரு ராசியாக பார்த்துடலாம். முதலில் மேஷ ராசி. வித்யா மேம், மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சி எப்படி இருக்கு? மேஷராசியை பொறுத்த வரைக்கும் இந்த தடவை 7.5 சனிக்குள்ளே என்ட்ரி ஆகிறாங்க அப்படி தான் சொல்லணும். சொல்லப்போனால் இது 12ஆம் இடத்துக்கு வரக்கூடிய சனி. அது விரய சனியாக கருதப்படுது. அதனால் ரொம்ப விரயம் ஆகிடுமா, எனக்கு ஏதாவது ஆகிடுமா அப்படின்னா இந்த தடவை அவ்வளோ பெருசாக ஒரு எக்ஸ்பெக்டேஷனான சனியாக இல்லை. ஏன்னா சனி ஸ்தான பலத்தை இழந்திருக்கிறார் அப்படின்னு சொல்ல. ஏன்னா சுபரோட வீட்டுக்குள்ளே சனி போகும்போது சனி சுபத்துவமாக தான் செயல்பட போகிறார். மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் நிறையா பிஸ்னஸ் டெவலப்மெண்ட் ஆக போகுது. நிறைய பெண்களுக்கான வேலை வாய்ப்பு அப்படின்றது இன்க்ரீஸ் ஆக போகுது. மேஷராசிக்காரங்க நிறைய பேர் ஃபாரின் ட்ராவல் பண்ண போகிறாங்க. 12ஆம் இடம் அப்படின்றதே ஃபாரின் ட்ராவலை சொல்லக்கூடிய இடம். கொஞ்சம் தூக்கம் அப்படின்ற இடத்துல மட்டும் கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் அப்படின்றது இருக்க போகுது. ஏன்னா அங்கே ராகு உட்காந்துருக்காரு ஒரு 3 மாதங்களுக்கு. அது அப்படியே இறங்கி மே மாதத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா நிறைய பேங்க் லோன் மூலமாக அவங்களுக்கு ஒரு ஆதாயம் அப்படின்றது கிடைக்க போகுது. படிக்கிற குழந்தைங்க சூப்பராக படிக்க போகிறாங்க. மேஷராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஹெல்த்தை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கணும். ஏன்னா சனியோடைய ஸ்தான பலத்தை தாண்டியும் சனி ஒரு 3 இடத்தை ஆக்டிவேட் பண்ண போகிறாரு. கிட்டத்தட்ட 6ஆம் இடம் 9ஆம் இடம்லாம் இயங்க போகுது. 2ஆம் இடம் இயங்க போகுது. அப்போது கொஞ்சம் வார்த்தையில் கவனம் தேவை. அதுதான், குடும்பத்திலையும் வார்த்தையிலும் கொஞ்சம் நிதானம் தேவை. யூஸ்வலி சனினாலே மந்தன்னு சொல்லுவோம். கொஞ்சம் சோம்பேறித்தனம் அந்த இடத்துல லைட்டாக எட்டி பார்க்க போகுது. அதனால் மேஷராசிக்காரங்க கொஞ்சம் ஹெல்த் கான்சியஸோடு இருக்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா 6ஆம் இடம்ன்றது ஹெல்த்தை குறிக்கிற இடம். அதனால் கண்டிப்பாக உடல்நிலையை பார்த்துக்கணும். அதே மாதிரி உடைமைகள் கொஞ்சம் களவு போகக்கூடிய நேரமாக இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். மற்றபடி எல்லாமே சூப்பராக இருக்குது. மேஷராசிக்காரங்க பொறுத்தவரைக்கும் ஃபாரின் போகிறாங்க, வேலை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு வேலை கிடைக்க போகுது. ஒரு சிறு முதலீட்டின் மூலமாக நிறைய ஆதாயங்கள் கிடைக்க போகுது. நிறைய பெண்கள் தொழில் முனைவோர்களாக ஆக போகிறார்கள். நிறைய பக்தி மார்க்கத்தின் மூலமாக குருவோட ஆசி கிடைக்க போகுது. ஏன்னா 9ஆம் இடத்திற்கு சனியோட பார்வை வரதுனால நிறைய பக்தி மார்க்கத்தில் அவங்க ஈடுபட போகிறாங்க. கோவில் புண்ணியத்தலங்களுக்கெல்லாம் போகக்கூடிய வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. கண்டிப்பாக பார்த்துக்க வேண்டிய முக்கியமான விஷயம் அவங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கணும். கொஞ்சம் பொன் அப்படின்னாலே அது குரு தான். அந்த இடத்துல சனி வரனால கொஞ்சம் உங்கள் நகைகளை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டிய காலகட்டமாக இருக்குது. உங்களுடைய வாக்கில் கவனம் தேவை. கொடுத்த வாக்கை கொஞ்சம் காப்பாற்ற முடியாத சூழல் கிரியேட் ஆகலாம். அதனால் அந்த இடத்துல கவனமாக இருக்கணும். 2ஆம் இடம் கொஞ்சம் சனியோட பார்வை இருக்குது. ஒருவேளை அங்கே நல்ல பிளானட்லாம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அவங்களுடைய வியாபாரம், அவங்களுடைய குடும்பம், அவங்களுடைய முன்னேற்றம் எல்லாமே எக்ஸ்ட்ராடினரியாக இருக்குது. 7.5 சனியை குறித்து இந்த தடவை மேஷராசிக்காரங்கள் கவலைப்பட வேண்டாம். முகுந்தன் சார், மேஷராசி எப்படி இருக்கு? பொதுவாக அந்த மேசராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் கடந்த காலகட்டங்களில் வாழ்க்கையில் எந்த வழி நம்ம தேர்னா நம்ம கரெக்டாக நம்ம வாழ்க்கையில் விமோச்சனம் கிடைக்கும் அப்படின்னு தெரியாத அளவுக்கு குழம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா இந்த மேசராசிக்கு 10 கூடியவன் 11 கூடியவன் தான் சனி பகவான். அவர் ராசிக்கு 12ஆம் இடத்துல நிற்கிறார். அவருடைய பார்வை அப்படின்றது 3, 7, 10 இந்த இடத்துல பார்க்கறதுனால தொழில் இல்லாதவர்களுக்கு தொழில் அமைப்பாற்றல் கண்டிப்பாக ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் சில தொந்தரவு பிரச்சனைகளை ஒரு பக்கம் கொடுத்துட்டு இருந்தாலும் இந்த உடல் உழைப்பு அப்படின்றது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்கள் இந்த நேரத்தில். அப்போ உடல் உழைப்புக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு தான் அவங்களோட வளர்ச்சி கொடுக்கும். நமக்கு கூரையை கொட்டிக்கிட்டு கூரையை விரிச்சிக்கிட்டு பணம் கொட்டுது அப்படின்னு நம்ம நினச்சிட்டு உழைப்பு இல்லாமல் இருக்கிறவங்களெல்லாம் கண்டிப்பாக இந்த தடவை முன்னேற்றங்கள் மேசராசிக்காரர்கள் கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. அதேமாரி பெண்களை பொறுத்த வரைக்கும் உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டங்கள். நட்பு வட்டத்தில் தேவையில்லாத பல சங்கடங்கள் தொந்தரவுலாம் இந்த நேரத்தில் உருவாக்கி கொடுக்கும். விவசாயத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்தில் போதிய வருமானங்கள் லாபங்கள்லாம் இந்த நேரத்தில் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் மிக மிக குறைவான அமைப்பாற்றல் தான் இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ அவங்களோட உழைப்பு பார்த்தீங்கன்னா எது இந்த காலகட்டங்களுக்கு எது லாபத்தை கொடுக்கும் அப்படின்ற ஒரு விஷயத்தை சிந்தித்து செயல்படுத்துறது தான் இந்த தடவை ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிய காலகட்டங்களாக இந்த நேரத்தில் இருக்குது. அப்போ பள்ளிக்கூட குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்குமே
எல்லா வகையான நன்மைகள் கொஞ்சம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் அவங்களோட கருத்துக்கள் வந்து ஞாபக மறதிகள் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துட்ருக்கும் இந்த தடவை மேசராசிக்காரர்களுக்கு. அப்போ என்ன பண்ணணும், படிக்கிறத வந்து ஒரு முறைக்கு 2 முறை எழுதி பார்த்து கொள்வது ரொம்ப நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆன்மீகத்தில் இருப்பவர்களுக்கு நிறைய பொறுப்புகள் வரும். ஆனால் பல சங்கடங்களை நிறைய சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா 7.5 சனியோட தாக்கங்கள் இப்போ முதல் தொடங்குறதுனால எந்த ஒரு விஷயத்தையும் வந்து திட்டமிட்டு செயல்படுத்தும் போது தான் அந்த காரியங்கள் வெற்றியை கொடுக்கும். திட்டமிடுதல் இல்லாமல் மேசராசிக்காரங்களை இந்த 2.5 வருடங்களுக்கு வந்து பெரிய முன்னேற்றங்கள்ன்றது எதிர்பார்த்த அளவுக்கு கொடுக்காது. அப்போ அந்த ஒரு விஷயத்தில் வந்து நம்ம ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் இந்த மேசராசிக்காரர்களுக்கு வரக்கூடிய, ஏன்னா 2.5 வருடங்களுக்கு ஒரு முறை பயிற்சி ஆகக்கூடிய இந்த மீனத்தில் இருக்க வரைக்கும், சனி பகவான் இருக்கிற வரைக்குமே நீங்கள் எந்த கிழமையில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த கிழமை அன்னைக்கு செப்பல் போடாமல் இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனீஸ்வர பகவானுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அதோட தாக்கங்கள் உங்களுக்கு படிப்படியாக குறையும். இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எப்பயுமே உங்கள் வாழ்க்கையில் கடைபிடித்துக் கொள்வது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியம், சின்ன வயிற்றுவலி, கால்வலி பிரச்சனை, பல்லு வலி பிரச்சனை, இந்த 3 பிரச்சனைகள் வந்து இந்த மேசராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அப்போ சின்னதாக இருக்கும்போது அதுக்கு தகுந்த ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதில் வந்து பெரிய பாதிப்பு தொந்தரவு ஏற்படுத்தி கொடுக்குறது. புதுசாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகள் கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு கடனே இல்லை அப்படின்னா இந்த தடவை கடன் வாங்குவீங்க. அதேமாரி வாங்கின கடனை வந்து புதுசாக கடன் வாங்கி பழைய கடன் பிரச்சனை நிவர்த்தி செய்யறதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி கொடுக்கும். அப்போ இதெல்லாம் வந்து நம்மளுடைய விரலுக்கேற்ற வீக்கென்ற மாரி நம்மளால் எவ்வளோ முடியுமோ அதுக்கு தகுந்தாறு போல் உங்களோட செயல்பாடுகள் செய்கிறீங்க அப்படின்னா தான் உங்களோட லைஃப்பில் பல வகையில் ஒரு மாற்றத்தை இந்த வருடத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியும். பாலகிருஷ்ணா சார், வரவிருக்கக்கூடிய சனி பயிற்சி மேஷராசிக்கு எப்படி இருக்கு? பொதுவாகவே மேஷராசி நேயர்கள் அத்தனை பேருமே யூடியூப்பில், டிவியில் எல்லாமே பார்த்து நீங்களே ரெடி ஆகிட்ருப்பீங்க. 7.5 சனியாக இருக்கே சார், நீங்கள் 7.5 சனிக்கு பயப்படுறாளா? செவ்வாயோட அம்சம் பெற்றவர்கள் உங்கள் ராசிக்கு செவ்வாய் வந்து எவ்வளவு தைரியத்தை கொடுத்துருப்பார். அதனால் சனிக்கெல்லாம் நீங்கள் பயப்படுறவர் இல்லை. ஆனால் என்ன பண்ணணும், ஹவு டு ப்ரிவெண்ட்டுங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் ரெஃபர் பண்ணுவீங்க. அங்கே இப்படி சொன்னாங்க, இங்கே இப்படி சொன்னாங்க. 7.5 சனியில் தான் கல்யாணம் ஆகும், 7.5 சனியில் தான் குழந்தை பிறக்கும், 7.5 சனியில் தான் வியாபாரம் வந்து நல்லா இருக்கும். ஆனால் எப்படின்னு கேட்டிங்கன்னா அனுபவத்தை கொடுத்துருவான். அயோக்கியத்தனா என்ன, ஏமாற்றம்னா என்ன, இதையெல்லாம் கொடுத்துருவான். அதனால் நம்ம என்ன பண்ணோன்னா 7.5 பீரியடு ஒரு அனுபவ காலம், கவனமாக இருக்கணும். அதே நேரத்தில் இந்த 7.5 சனியில் உங்களுக்கு குருவோட வீட்டுக்கு தான் போகிறார். அவர் வேறு எங்கேயாவது ஒரு வீட்டுக்கு போனார்னா நம்ம யோசிக்கணும். குருவோட வீட்டுக்கு போகிறார். சில பேர் பார்த்தா புண்ணியம், சில பேர் பார்க்காம இருந்தால் புண்ணியம், சில பேரை பேசினா புண்ணியம். அந்த மாதிரி சனீஸ்வரருக்கு அவருடைய ஸ்தான பலம் தான் மிகப்பெரிய பலம். அவருடைய பார்வை பலத்தை விட 7.5 சனியாக இருக்கே, சிறுசு சனியாக இருக்கே அப்படின்னா புதிய வேலைவாய்ப்பு, செய்கிற தொழிலில் இடமாற்றம், அதிக சம்பளம், அதிக பொறுப்பு, ப்ரமோஷன் இல்லாதவங்களுக்கு ப்ரமோஷனு, அதே மாதிரி ஊர் மாற்றம், தொழில் மாற்றம், இடமாற்றம், திருமண வாழ்க்கை அப்படின்னு சுப பலனாக நான் சொல்லிக்கிட்டே போகலாம். சார் 7.5 சனியில் இதெல்லாம் நான் தான் முதல்ல சொல்லிட்டேனே, சுப பலனும் இருக்கும், அனுபவமும் இருக்கும். 30 வருஷம் பொறுத்து உங்களுக்கு ஆரம்பங்க. இந்த காலகட்டத்தை கொடுக்கலன்னா எப்போ கொடுப்பாரு? ரெண்டாவது, இப்போ நம்ம இந்த கலாட்டாவில் பண்ணிகிட்டு இருக்கிற இந்த ப்ரோக்ராம் வந்து ஒரு பொது பலன். ஒரு சில பேருக்கு வந்து இது 2வது சுற்றாக இருக்கும், இல்லை 3வது சுற்றாக இருக்கும். அது வந்து பொங்கு சனியா மங்கு சனியா, அது எப்படிப்பட்ட சனின்னு பார்க்கணுமே ஒழிய எடுத்த உடனே 7.5 சனி வர்றதுனாலேயே உங்களுக்கு பொங்கிடும் இல்லைன்னா மங்கிடும்னு சொல்ல முடியாது. ஆகவே ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி இப்போ நாங்கள் எல்லாம் உங்களுக்கு தரோம். இந்த காலகட்டத்தில் மேஷ ராசிக்கு நல்லா இருக்குது. எப்போவுமே குட்வில் இருந்தால் தான் சார் கடன் வாங்க முடியும். 12ஆம் இடத்துல சுப செலவு நடக்க போகுது, உங்கள் வீட்டில் கெட்டி மேளம் கொட்ட போகுது, குழந்தை பாக்கியம் வரப்போகுது, பசங்க நல்லா படிப்பாங்க, வெளிநாடு போவாங்கன்னா இதுக்கெல்லாம் பணம் வேணும் இல்லைங்களா? பணம் வரும், ஆனால் விரயமாகும். ஆகவே என்னுடைய அன்பு நேயர்கள் அத்தனை பேருக்கும் நான் சொல்கிறது என்னென்னா, மிக கவனமாக நிதானமாக சிந்தித்து செயல்பட்டீங்கன்னா இந்த 7.5 சனி அப்படி ஒன்றும் படுத்தாது, அனுபவமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் நீங்கள் கண்டிப்பாக கவனம் இருந்து தான் தீரணும். நிறைய அயர்ன் அண்ட் புரோட்டீன், கீரை, பேரிச்சம்பழம், பால், நல்லா தூங்குங்க. ரொம்ப யோசிக்காதீங்க. அவன் அப்படி போயிட்டான், இவன் இப்படி போயிட்டான், சார் பக்கத்துலேயே காலாட்டி நோக்கானுங்கிறான், அவனுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கொடுக்குறான், எனக்கு கொடுக்க மாட்டேன்றான். இதெல்லாம் வேண்டாம். மனசை நிர்மலமாக வச்சுங்க. எது எப்படி இருந்தாலும் இந்த காலகட்டம் அனுபவமாக இருந்தாலும் ஜெயம் உங்கள் பக்கம்தான். வாழ்க வளமுடன்.
ஆல் த பெஸ்ட். செல்வி சார், வரவிருக்கக்கூடிய சனி பெயர்ச்சி மேஷ ராசிக்கு என்ன மாதிரியான சாதகமா பாதகமா? அது சனி 7.5 சனின்றது வர்றதுனால மேஷம் வந்து இப்போ டேஞ்சர் ஜோனில் வச்சிட்டாங்கல்ல. மேஷம் வந்து வாழ்க்கை ஃபுல்லாக டேஞ்சர் ஜோன் பார்த்துன்னு தான் இருக்கும். அது சில ராசிங்களுக்கு வந்து எப்பயுமே டேஞ்சர் ஜோனில் இருந்தால் தான் பிடிக்கும். அதில் மேஷம் வந்து ஃபஸ்ட்டாக வரும். மேஷ ராசினாவே ஏதோ 7.5 சனியில் மாட்டிக்கின்னு முழிக்க போகிறாங்கன்றது தான் எல்லாருடைய வியூ மாதிரி காட்டுது. ஆக்சுவலாக பொதுவாக வந்து மேஷம் என்பது அண்ணன் சொன்ன மாதிரி செவ்வாயுடைய ஆதிக்கம் பெற்றது. மேஷத்தில் வந்து எப்பவுமே அவங்களுக்கு ஏதாவது லைஃப் லாங்காக ஏதாவது ஒரு போராட்டம் வந்து இல்லைனாலும் அவங்களே வர வச்சுப்பாங்க. அது வந்து அவங்கள சுற்றி எப்பயுமே ஒரு டென்ஷனாகவே இருந்தால் தான் அவங்க நிம்மதியாக தூங்குவாங்க. மற்றவங்களை அவங்க டென்ஷன் படுத்திட்டு இவங்க ஜாலியாக இருக்கக்கூடிய ஜாதகம். அதில் வந்து பொதுவாக நம்ம இப்போ சொல்கிற பொது பலன்லாம் ஒரு 30%க்கு வந்தாவே பெரிய விஷயம். கோச்சார பலன் பேர். 7.5 சனிக்குள்ளே வந்தாலும் மேஷத்தில் தான் சனியே நீச்சமாகிறாருன்ற பவர் வந்து மேஷத்துக்கு வேறு எங்கேயுமே கிடையாது. ஸோ மேஷத்தில் சனி வரக்கூடிய காலகட்டம் தான் நீச்சம். அந்த பெரிய பலத்தை பெற்றிருக்கிறார். துலாத்தில் சனி உச்சம் பெறுகிறார். ஸோ நீச்சமாக்கக்கூடிய அளவுக்கு பலமான ராசி தான் மேஷம். இந்த சனி 7.5 சனி வந்தாலோ, அஷ்டம சனி வந்தாவோ, அர்த்தாஷ்டம சனி வந்தாவோ, கண்ட சனி வந்தாவோ, எந்த சனி வந்தாலும் நான் சொல்கிறது தான். எக்ஸசைஸ் பண்ணலான்னா நம்மளை போட்டு பார்ப்பேன். எக்ஸசைஸு உடற்பயிற்சி தான் பெரிய பரிகாரம். அதே போல் வந்து ராகு கேதுவுடைய அமைப்பும் டிரான்சிட் ஆகும். இப்போ 5வது மாதம் டிரான்சிட் உண்டு, குரு டிரான்சிட் உண்டு திருக்கணிதத்தின்படி. வாக்கியப்படி பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம்தான் 3வது மாதம் தான் சனி பயிற்சி. மற்ற 2 கிரகத்துக்கும் டிரான்சிட் உண்டு. ஸோ இவங்க பொசிஷன்லாம் பார்க்கணும். சனியை மட்டும் பார்த்து நம்ம பண்ணுறதில்ல. ஸோ இவங்க 2 பேரும் வந்து இப்போ ராகு வந்து 11ல் வரக்கூடியதெல்லாம் பெரிய அளவுக்கு அனுகூலத்தை தரும். அதே போல் மேஷத்துக்கு வந்து இப்போ பார்த்திங்கன்னா லாபம் வரும். குரு பார்வையால் லாபம் வரும்னா தொழில் டெவலப் ஆகி தான் ஆகும். தொழில் வராமல் லாபம் எப்படி வரும்? திருடவா முடியும்? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வந்து தொழில் அப்லிஃப்ட் கிடைக்கும். 7ஆம் இடத்தை குரு பார்க்குறதையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ என்ன ஆகும்னா திருமண அமைப்பு, கல்யாணத்தில் ஏற்கனவே குடும்பத்தில் பிரச்சனை இருந்தவங்களாம், மேஷத்துக்கு இது வரைக்கும் குடும்பத்தை கவனிக்காமல் இருந்தவங்க, வெளிவட்டாரத்துக்காகவே வாழ்ந்தவங்க, இவங்கெல்லாம் இப்போ குடும்பத்தில் அந்யோன்யம் அதிகரிச்சு குடும்பத்து மேலே ரொம்ப நேசிப்பாங்க. குடும்பத்துக்கு தேவையான விஷயத்தெல்லாம் அப்லிஃப்ட் பண்ணுவாங்க. இந்த நிலம் வீடு வாங்குறது மற்றதெல்லாம் ரொம்ப நாளாக மேஷத்துக்கு வந்து செய்யாமல் இருந்ததெல்லாம் அது நிவர்த்தி ஏற்படும். வாகனத்தில் அற்புதமான மாற்றம் ஏற்படும். ஸோ மேஷத்துக்கு ஒன்றா டெவலப்மெண்ட் இருந்தாலும் அதே போல் வந்து எப்போவுமே நல்லதுக்கு திருவெண்காடு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான இடம். இவங்க வந்து இந்த வாட்டி இல்லை, எப்போயுமே மேஷத்துக்கு வந்து பாதிப்பு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் திருவெண்காடு போகிறது அவங்கள வேறு லெவலுக்கு ஊக்கப்படுத்து. அதே போல் கால் தான் எப்பயுமே சனி வரக்கூடிய காலகட்டம், கால் சம்மந்தப்பட்ட விஷயம், அதில் சிறு உபத்திரம் கூட இல்லாத பார்த்துக்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அதே போல் மேஷத்துக்கு இந்த வாட்டி என்னென்னா எக்ஸசைஸோட மெடிடேஷன் ஒரு 10 நிமிஷமாவது செய்யணுன்றது தான் நான் வைக்கக்கூடிய ஒரு கோரிக்கை. என்னை பொறுத்த வரைக்கும் பலவிதத்தில் பணத்தையும் பலவித புதிய முதலீடுகளும் கூட்டாளிகளிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவதும் மேஷராசிக்காரர்கள் செய்வார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். MCR Pure Cotton Club, formals and casual shirts. Supreme Mobiles in Samsung Days 24 month no cost EMI up to 12,000 upgrade offer.